ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக் அப்டேட். இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்னால் யூஏயிலேருந்து கொஞ்ச நாளாக யூஏயிலேருந்து போகிற ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தினால இந்த ஈரான் ஏர்ஸ்பேஸ் அண்ட் இஸ்ரேல் ஏர்ஸ்பேஸ் அண்ட் ஈராக் ஏர்ஸ்பேஸ், ஜோர்டான் ஏர்ஸ்பேஸ், இந்த மாதிரி முக்கியமான சில நாடுகளோட ஏர்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தனால இங்கே யூஏயிலேருந்து அந்த சைடுக்கு போகிற ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க அண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க டெம்ப்ரரியாக. அதே மாதிரி இந்த ஏர்ஸ்பேஸ் இந்த முக்கியமாக ஈரான் ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தனால கிர்கிஸ்தான் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை அசர்பைஜான் போகிறவங்க, ஆர்மேனியா போகிறவங்க, ஜார்ஜியா போகிறவங்க, இவங்களோட ஃப்ளைட்ஸ் கூட கேன்சல் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் டூர் பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து சீஸ் ஃபயர் ஆகிருக்கு, அதாவது யுத்தம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த யுத்த நிறுத்த காரணமாக யூஏயிலேருந்து கேன்சல் பண்ணியிருந்த அவ்வளோ ஃப்ளைட்ஸும் ஜூலை 1 அதாவது ஜூலை 1 மறுபடியும் ரிசீவ் பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒஃபிஷியலாக சில ஏர்லைன்ஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஷார்ஜாலேருந்து ஆப்ரேட் ஆகிற ஏர் அரேபியா கூட அவங்க கேன்சல் பண்ணியிருந்த டெஸ்டினேஷன்ஸில், அதாவது அசர்பைஜான், கிர்கிஸ்தான், அந்த மாதிரி டெஸ்டினேஷன் அவங்க வந்து திருப்பி ஜூலை 1 ரிசீவ் பண்ணுறதை அவங்க அஃபிஷியலாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ். ஸோ நீங்கள் டூர் பிளான் பண்ணியிருக்க, இந்த சம்மர் ஹாலிடேஸில் டூர் பிளான் பண்ணியிருக்க ஒருத்தராக இருந்தால் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் வந்து உங்களோட டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேன்சல் ஆன டூரை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் டூரை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இனிமேலும் இந்த அப்டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, இனிமேல் அது ஃப்ளைட் கேன்சலேஷன் இல்லாட்டி இந்த யுத்தம் வந்து திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு சொன்னால் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மற்ற ஏர்லைன்ஸும் திருப்பி கேன்சல் ஆனது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கிறனால, ஸோ இனிமேல் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறவராக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்கா போகிறவராக இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா வந்து பயமில்லாமல் ட்ராவல் பண்ணலாம். அந்த சைடுக்கு வந்து அந்த ஏர்ஸ்பேஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கிட்டு ஃப்ளைட்ஸ் வந்து நார்மலாக எப்போயும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஆப்ரேட் ஆகுது. ஸோ ப்ராப்ளம் வந்து ஈரான் ஏர்ஸ்பேஸ் அல்லது ஈராக் ஏர்ஸ்பேஸ், ஜோர்டான் ஏர்ஸ்பேஸ், இதை தாண்டி போகிறவங்களுக்கு இதுக்கு மேலால் ஃப்ளை பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வந்து ஃப்ளைட் கேன்சலேஷனும் இல்லாட்டி ஃப்ளைட்ஸ் வந்து ரீரூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் டிக்கெட்ஸ் ஏற்கனவே இஷ்யூ பண்ணிடுறவர இருந்தால் ட்ராவல் பண்ணும்போது ஏர்லைனோட ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.